பிசினஸ்க்காக வெளிநாடு அவசியம் போகக்கூடியவங்களா இருந்தா, இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாலிசியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்க இருந்து ஒரு 6 மாசத்துக்கோ, 3 மாசத்துக்கோ நீங்க டிராவல் பண்ண போறீங்க. இங்க இருந்து ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்கு 3 மந்த்ஸ் ஆகுது, இல்ல ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த டியூரேஷன்ஸ நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இந்தியாலருந்து சென்னையிலருந்து கிளம்புறோம். நேரடியா ஒரு கண்ட்ரிக்கு போறோம். அங்கிருந்து 1 வாரம். அங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம். அங்க ஒரு 1 மந்த் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த பீரியட்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த பாலிசி பார்த்துக்கும். ஸோ பிசினஸ்க்காக போகக்கூடியவங்களும் கண்டிப்பா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுவும் அப்ராட்ல டிராவல் பண்றப்போ ரிஸ்க் ஜாஸ்தி. அந்த நேரத்துல ஒருவேளை நமக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது டிசீஸ்னால இருக்கலாம், இன்ஜுரினால இருக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா, அங்க இருக்க டிபிஎம் மூலியமாவே உங்க பாலிசி உங்களுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ கிளைம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இல்னஸ் ப்ரீவியஸா இருக்கு அப்படின்னாலும், லைஃப் ரிஸ்க் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்கன்னா, இந்த பாலிசில அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மேக்ஸிமம் 180 டேஸ் வரைக்கும் நீங்க இந்த பாலிசிஸ் எடுத்துக்கலாம். நான் ட்ரிப் போறேன். ஒரு 6 மாசம் வரைக்கும் கன்டினியூஸா வேற வேற நாடுகள்ல போய் பிசினஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 6 மாசம் ஆகும்னா, அந்த 6 மந்த்ஸ் நீங்க எந்தெந்த கண்ட்ரீஸ் போறீங்களோ, அந்த ஒரே பாலிசில நீங்க மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 கண்ட்ரி டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, 10 கண்ட்ரிக்கான நேம குடுத்து இந்த ஒரே பாலிசிஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பாலிசிஸ் டிராவல் பண்றப்போ ஏதாவது ரிஸ்க் நடந்தாலுமே கவர் ஆகும். நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க. நமக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் அங்க இருக்கக்கூடிய ஃபுட்னாலயோ, இல்ல அங்க டிராவல் பண்றப்போ ஏதாவது ஆக்சிடென்டல் ரிஸ்க் நடந்தாலும் சரி உங்களுக்கு, இல்ல நம்ம டிராவல் பீரியட்ல ஆக்சிடென்ட்னால இறந்து போனாலும் சரி, அந்த பாடி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான செலவு வரைக்கும் இந்த பாலிசி பார்த்துக்குது. இந்த பாலிசிஸ்ல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கம்மியான பிரீமியம்ல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஏஜா இருந்தாலும் இந்த பாலிசிஸ் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ண போறீங்க, எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்க போறீங்க அப்படின்னு டீடைல் குடுத்தாலே போதும் உங்களுக்கு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு சேர்த்து ஒரே தான் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசினஸ் பீப்பிளுக்கு இந்த பாலிசி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு 6 மந்த்ஸ் பீரியடுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்றதுக்கு அப்ராக்ஸிமேட் காஸ்ட் ஃபார் $5 lakh ஒரு 6 to 10,000 ரூபீஸ் தான் வரும். ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்களுக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஏஜ் பொறுத்த மாரி இந்த பிரீமியம் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் ஃபாரின் டிராவல் பண்றப்போ பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நம்ம அந்த பாஸ்போர்ட்ட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா, அந்த மிஸ் ஆன பாஸ்போர்ட்ட திரும்ப வாங்குறதுக்கான செலவும் கவர் ஆகும். ஸோ நம்ம ஒரு கனெக்டிங் ஃபிளைட்ல போறோம். கனெக்டிங் ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கவர் ஆகும். அண்ட் ஒருவேளை அங்க ஏதாவது எமர்ஜென்சிஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இம்மீடியட்டா நம்ம கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா, அந்த செலவுகளும் இந்த பாலிசிஸ் பார்த்துக்கிறோம். ஸோ உங்களோட ஹெல்த் ரிஸ்க்கும் கவர் பண்ணுது. ஆக்சிடென்டலால சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் வந்தாலும் ஏற்படுதாலும் கவர் ஆகுது. உங்களோட திங்ஸ் பாஸ்போர்ட் அந்த மாரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் சரி, அத நீங்க திரும்ப கிளைம் பண்றதுக்கான செலவும் இந்த பாலிசிஸ் பார்த்துக்குது. எந்தெந்த பெனிஃபிட் கிடைக்கும், இந்த பாலிசிஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு OMPன்னு கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இந்த பாலிசிஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பரும் இதுல என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாலிசி சம்பந்தமான டீடைல் இருந்தா டைரக்ட்டா நீங்க சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செல்வி.